ஹலோ ஆல், வெல்கம் டு அஸ்மீஸ் ரெசிபீஸ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான டிப்ஸை நான் இடையில கொடுத்துட்ருக்கேன். இந்த மீன் ஃப்ரை செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பூண்டு 10 பல் தோல் எடுக்காமல் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். இதோட 4லேருந்து 5 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் 3/4 கிலோ கேட்ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கான மசாலா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டில் மீன் நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலை போட்டு அரைக்கிறது எதுக்காகனா, நம்ம மீன் பொரிக்கும்போது அந்த மசாலா போய் அந்த பொரிக்கிற சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மசாலாவோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நம்ம பூண்டை தோலோடு சேர்க்கும் போது அந்த பூண்டோட ஃப்ராக்னன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம தோலோடு சேர்க்குறோம். இப்படியே நம்ம எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதை 25 மினிட்ஸ் ஊற வைக்கணும்னா, அப்போ தான் நம்ம போட்ட மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம மீனை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மீனை 1 by 1 பொரித்து எடுத்துக்கலாம். மீன் கழுவும் போது எப்போயுமே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவுனோன்னா அந்த மீனோட கவுச்சி வாசம் இருக்காது. ஸோ எப்போ மீன் கழுவுனாலும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட நம்ம எலுமிச்சம்பழம் கூட சேர்த்து கழுவிக்கலாம். இப்போது மீனை நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா பொரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்மீஸ் ரெசிபீஸ்.